நான் கொஞ்சம் போல ரெட் கேப்சிகமும் கிரீன் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரெட் இல்லைனாலும் பரவாயில்ல, கிரீன் மட்டுமே போதும். ஒரு துருவின கேரட், பாதி வெள்ளரிக்காய், ஒரு பெரிய வெங்காயம். இது ஒரு பாதியை நம்ம இந்த மாதிரி லேயரா கட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க பாதியை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 200 கிராம் சிக்கன், 3 ஸ்பூன் கார்ன், டொமேட்டோ கெச்சப். இந்த கெச்சப் எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனல்லயே இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் இதுல 4 ஸ்லைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மல் பிரெட் இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம். மிளகாத்தூள், கிரீன் சட்னி, உப்பு. இந்த கிரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். திருவின சீஸ், பட்டர். கடாய் சூடானதும் இதுல 1 ஸ்பூன் பட்டர். இது நல்லா உருகட்டும். இப்போ 200 கிராம் சிக்கனை இதுல போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் பட்டர், நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே வெட்டி வச்சிருக்க காய்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல உப்பு, கொஞ்சமா கார்ன், வதக்கி வச்சிருக்க சிக்கன், அரை ஸ்பூன் மிளகாத்தூள். காய் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு. அப்பதான் நமக்கு பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ண ஈஸியா இருக்கும். நல்லா எல்லா கார்னர்ஸையும் நல்லா தடவிக்கலாம். இப்போ இதை திருப்பிட்டு இதுல இப்போ கிரீன் சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா எடுத்து எல்லா கார்னர்லயும் அப்படியே தேய்ச்சி விட்டுறணும். இன்னொரு பிரெட்ல டொமேட்டோ கெச்சப் நல்லா தடவிக்கலாம். நம்ம ரெடி பண்ணிருக்க இந்த ஸ்டஃப்பை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பிரெட் மேல வைக்கணும். இது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கலாம். ரெண்டு வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்க இந்த ஆனியனும் இந்த மாதிரி வச்சுக்கணும். இது மேல சீஸ் போடலாம்.
உங்களுக்கு சீஸ் வந்து எவ்வளவு தேவையோ நீங்க அவ்வளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்காக தான். இப்போ இந்த கெச்சப் தடவி வச்சிருக்க இந்த பிரெட்டை இது மேல வச்சு பிரஸ் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் இருந்தா அவன்லயும் பண்ணலாம். நான் இன்னைக்கு தவால தான் பண்ண போறேன். கிரீஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பிரெட் இதுல வைக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு லைட்டா ஒரு பிரஸ் கொடுங்க. ரொம்ப அழுத்தி கொடுக்க கூடாது. விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சீஸ் நல்லா உருகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for watching.